ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா இது முக்கியமாக இது உங்களுக்கான தகவல் தான். யூடியூப்பில் நீங்கள் புதுசாக இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்லை ஏற்கனவே இதுக்கு முன்னால் 2-3 வருஷமாக யூடியூப் சேனல் போட்டுட்ருக்கீங்களா, நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கா, கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்து நிறைய என்னோடய சேனலில் ப்ராப்ளம் வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் என்னோடய சேனலை திரும்பவும் மானிட்டேஷன் ஆகி கேன்சல் ஆகி திரும்பவும் இப்போ தான் நான் மீட்டு எடுத்திருக்கேன். இதுக்காக ரொம்ப என்னோடய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி பக்கம்லாம் சாப்பிடாமல் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து என் சேனல் போயிடுச்சேன்னு ரொம்ப கவலையாக இருந்து நேற்று தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என் சேனல் வந்தோடனே எனக்கு மனசே ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குது, புதுசாகவும் கொண்டு வந்திருக்காங்க, அப்டேட்ஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும். அதாவது நிறைய பேர் இந்த தப்பை தெரியாமல் செஞ்சிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, தம்ப்நெயில் நம்ம போடுற கண்டென்ட் வீடியோவுக்கு முக்கியமாக என்ன முக்கியம் அப்படின்னா தம்ப்நெயில் தான் முக்கியம். அந்த தம்ப்நெயில் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் உள்ளே போய் வீடியோவை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட தம்ப்நெயில் உண்மையிலே நல்லா இருக்கணுமா இல்லையா? அப்படி சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தம்ப்நெயிலில் இப்போ ஒரு ஆக்டர்ஸ் ஒரு ஹீரோயினி கூட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்னேகா, நடிகர் ஸ்னேகான்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய வீட்டை பார்க்கணுமா, அவங்களுடைய பழைய வீட்டை பார்க்கணுமா வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒரு தம்ப்நெயில். இல்லை அப்படின்னா நான் எங்கள் வீட்டிலேருந்து கோவமாக போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்காரே என்னை அடித்து துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தம்ப்நெயில் போட்டிருப்பாங்க. அதை போய் மக்கள் உடனே ஆர்வமாக போய் பார்ப்பாங்க. பார்த்தாங்க அப்படின்னா தம்ப்நெயில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வீடியோவில் அதை பற்றி கருத்தே இருக்காது. வேறு ஏதோ அவங்க குழந்தைங்க விளையாடுறது, வீட்டில் சமைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க. அப்படி வீடியோ போடக்கூடாது. அதாவது தம்ப்நெயில் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக தான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுடைய யூடியூப் தரப்பில் போன மாதம் புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் தம்ப்நெயில் ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு வீடியோ வேறு மாதிரி போட்டிருந்தீங்க, அது ரிலேட்டட் இல்லாமல் வேறு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ உங்களோட வீடியோ டெலீட் ஆகும். திரும்பவும் 2 நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு தம்ப்நெயில் செட் பண்ணி வீடியோ ரிலேட்டட் இல்லாமல் வேறு மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் யூடியூப் தரப்புலேருந்து உங்களுடைய அந்த வீடியோவை டெலீட் பண்ணுவாங்க. திரும்பவும் 3ஆவது தடவை அதே மாதிரி தம்ப்நெயில் செட் பண்ணி நீங்கள் வீடியோவில் வேறு வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 3 தடவை தவறு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை யூடியூப் தரப்புலேருந்தே தூக்கிடுவாங்க, நிற்கிறதுக்கு அதாவது டெலீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த தவறை கண்டிப்பாக நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா நிறையா பேர் இந்த தவறை செஞ்சு, அதாவது யூடியூப்பில் தம்ப்நெயில் இந்த மாதிரி அட்ராக்ஷனாக வச்சாதான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க, அவங்கள ஏமாற்றலாம், அப்போ நம்மளுக்கு நிறைய வியூவர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இந்த மாதிரி தம்ப்நெயில் செட் பண்ணி மக்களை ஏமாத்துறதுனால யூடியூப் தரப்புல இருந்தே இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதாவது மக்களை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் தம்ப்நெயில் பார்த்துட்டு வீடியோ உள்ளே போய் பார்த்து ஏமாந்துறாங்களே, அதனால் யூடியூப்லேயே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதனால் யூடியூப்பில் இந்த மாதிரி புதுசாக அப்டேட் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஏமா நீ சாக போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், ஆனால் வீடியோவில் பார்த்தா எல்லாம் பொய்ன்னு கடைசியாக சொல்கிறேன். நாங்கள் எங்களுக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லையா, உன்னோட வீடியோ சரி பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை, எங்களை ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட்லேயும் திட்டுறாங்க. இதை டேரெக்டாக யூடியூப் தரப்புலேயே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளோட யூடியூப் சேனலில் இருந்து இந்த மாதிரி யாராவது தம்ப்நெயில் செட் பண்ணி அது ரிலேட்டட் இல்லாமல் வேறு மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி புதுசாக இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. இது உண்மை தான். நீங்கள் வேணால் பெரிய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய யூடியூப்பில் புது அப்டேட் தான். கண்டிப்பாக இந்த தவிர செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட சேனல் டெலீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. திரும்பவும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் சேரும். ஓகேவா? இது போல் பயனுள்ள தகவலோட நாளைக்கு திரும்பவும் நம்மளோட சேனலில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.